எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மென்டல் ஹெல்த் நாலேஜ் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டி, மன வளர்ச்சி குறைபாடு அல்லது அறிவுத்திறன் குறைபாடு. மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்லிட்டு இருந்த பழைய வேர்டை இப்போ புதுசாக அப்ரோப்ரியேட்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இன்டலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டின்னு சொல்கிறோம். சில மேஜர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டியை இன்டலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிஸார்டர்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யாரையும் மென்டலி ரிட்டார்டட் அப்படின்னு சொல்லக்கூடாது. தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எல்லா டேர்ம்ஸையும் யூஸ் பண்ணுறேன். வேர்ல்டு பாப்புலேஷனில் 3% இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்குகள் சொல்லுது. இந்தியாவில் 1005 குழந்தைங்களுக்கு மென்டல் ரிட்டார்டேஷன் அதாவது இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் மூலமாக 13th March 2001 ஒரு ரிப்போர்ட் வந்துடுச்சு. இப்போ இன்னும் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நம்ம சரீர வளர்ச்சி எப்படி ஒரு நியூ பார்னில் ஆரம்பித்து அப்படியே முதிர்ச்சி அடையுதோ அதே போல் ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய எபிலிட்டிஸ், நம்முடைய ஸ்கில்ஸு எல்லாமே மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தைய நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளாடி அந்த குழந்தையோட பாடியில் பல சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும். ஹைட்டில் சேஞ்சஸ் ஆகிருக்கும், வெயிட் சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கும், விளையாட்டில் சேஞ்சஸ் இருக்கும், சாப்பிட்ற சாப்பாட்டில் சேஞ்சஸ் இருக்கும். அந்த குழந்தை திங்க் பண்ணுற விதம், ரியாக்ட் பண்ணுற விதத்தில் சேஞ்சஸ் பார்க்கலாம். தன்னுடைய பிரச்சனையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற விதமாகட்டும், இல்லை தன்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற விதமாகட்டும், எல்லாமே சேஞ்ச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் நம்ம அறிவுத்திறன்லேயும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி கட்டாயம் இருக்கணும். ஆனால் இன்டெலிஜென்ட் டிசபிலிட்டி இருக்கிற பிள்ளைங்களுக்கு சரீர வளர்ச்சிக்கு தகுந்த மன வளர்ச்சி இருக்காது, அது குன்றி போயிருக்கும். பொதுவாக ஆவரேஜாக இன்டெலிஜென்ஸ் லெவல் எவ்வளோ இருக்கணுமோ அதை விடவும் குறையாக இருக்கும். சிலருக்கு தானாக யோசித்து அறிவோடு செயல்படுகிற சில காரியங்களில் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்களால திறன்பட செயல்பட முடியாது. ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. இதனால் அன்றாட வாழ்க்கையில் அவங்க தனியாக எதையும் செய்ய முடியாமல் பாதிக்கப்படுறாங்க. ஒரு குழந்தை தான் பேசுகிறதுலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலையும், தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எடுத்துக்கிற விதத்திலும், அதை ரெஸ்பாண்ட் பண்ணுற விதத்துலையும், ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கையோ இல்லாட்டி ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸையோ சொல்லும்போது அதை புரிஞ்சிக்க முடியாமல் தடுமாறுற விதத்துலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிற பிள்ளைங்களுக்கு முக்கியமாக 3 ஃபங்க்ஷனல் டொமைன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் யூனிவர்சலி அக்செப்டட் 3 மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்பர் 1 காக்னிட்டிவ் டொமைன். இதில் ஒவ்வொரு குழந்தைக்கும் யோசிக்கிறதுலையும், ஞாபகம் வச்சுக்கிறதுலையும், படிக்கிறதுலையும், புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுலையும் பிரச்சனை இருக்கும். அதே போல் இந்த பிள்ளைங்களுக்கு எது சரி எது தப்புன்னு நியாயப்படுத்தக்கூடிய திறனும், எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறியக்கூடிய திறனும் குறைவாக இருக்கும். இதெல்லாம் அவங்க வயசுக்கு தகுந்த அளவு இல்லாததுனால அவங்க பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்களன்னா அவங்களால அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. ரெண்டாவது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஏரியா எதுனா சோஷியல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இதில் இந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சிரமப்படுவாங்க. சமுதாய விதிகளையும் கோட்பாடுகளையும் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதனால சமுதாயத்தை குறித்த பயமும் டென்ஷனும் அதிகமாகும். நம்பர் 3 ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது அடாப்டிவ் ஃபங்க்ஷனிங் இம்பேர் ஆகிட்டுருக்கும். இது என்னென்னா டெய்லி அன்றாட வாழ்க்கையில் தன்னை பராமரிக்கிற விதத்தில் குறைகள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி பல்லு தேய்ச்சி குளிக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம், ஒரு வண்டி ஏறி போகிறதுல பிரச்சனை இருக்கலாம், ஒரு சின்ன காசை அவங்க எப்படி செலவு பண்ணணுன்றது தெரியாமல் இருக்கலாம், தேவைக்கு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேச தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்ப்போம். இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜெனட்டிக் மியூட்டேஷன், அதாவது மரபணுக்களில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் மன வளர்ச்சி குறைபாடுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ருபெல்லா, சிஃபிலிஸ், டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்
ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தொற்று நோய் வந்திருந்தன்னா அந்த குழந்தைக்கு டிசபிலிட்டி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஹைப்போதைராய்டிசம், ஹைப்போபேராதைராய்டிசம், நீரிழிவு நோய் இதெல்லாம் ப்ரெக்னென்சி பீரியடில் மதருக்கு இருந்தால் பிறக்கிற குழந்தைகளுக்கு இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பார்த்தா ப்ரெக்னென்சி பீரியடில் ஒரு தாய்க்கு ஏற்படுகிற காயங்கள், கதிர்வீச்சு பாதிப்புகள், இரத்த சோகை நோய்கள், ஹை பிளட் ப்ரெஷர், ப்ரெக்னென்சி பீரியடில் எடுக்கக்கூடிய சில மருந்து மாத்திரைகள், போதைப் பொருட்கள் இது எல்லாமே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் வர்றதுக்கு காரணமாக அமையும். ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கும்போது மூச்சு திணறல் வர்றது, குறிப்பிட்ட நேரத்தை விட ரொம்ப அதிகமான நேரம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிறக்கிற குழந்தைங்க, ஏதாவது காம்ப்ளிகேஷனால் ப்ரிமேச்சராக பிறக்கிற குழந்தைங்க, மஞ்சக்காமாலால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டெலிவரி கண்டக்ட் பண்ணும்போது தலையில் இன்ஜுரியான குழந்தைங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் மன வளர்ச்சி குறைபாடு அல்லது அறிவுத்திறன் குறைபாடு வரலாம். பிரசவத்துக்கு முன்னால் மூளை காய்ச்சல், தட்டம்மை, செப்டிசீமியா, விபத்துக்கள், ஈயம் விஷம் இது எல்லாமே மன வளர்ச்சி குறைபாடுக்கு அல்லது அறிவுத்திறன் குறைபாடுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இதை தவிர சுற்றுச்சூழல் மற்றும் சமூக கலாச்சார காரணங்களும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள் லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், சைல்டு அப்யூஸ் எக்ஸெட்ரா. நல்ல அறிவோடு செயல்படுறவங்கள இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுனாலும் நல்லா திங்க் பண்ணி புத்தியோடு செயல்படுவாங்க. எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் விஷயங்களையும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அவங்க திறமையை கொண்டு பல விஷயங்களில் அவங்களால ஜெயிக்க முடியும். சிலர் ஐக்யூ அதிகமாக இருக்குது, ஐக்யூ குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஐக்யூனா இன்டெலிஜென்ட் குவஷியன்ட். 68% ஆஃப் பீப்புள்டே ஐக்யூ லெவல் ஆவரேஜாக பிட்வீன் 85 to 115 இருக்கும். இது நல்லது. 116க்கு மேலே அபவ் ஆவரேஜாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதுக்கும் மேலே இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்கள சுப்பீரியர் இன்டெலிஜென்ட் பீப்புள்னு சொல்லிட்டோம். ஐக்யூ லெவல் 140 மேலே இருக்கிறவங்கள ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லியோனார்டோ டாவின்சி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கலீலியோ, ஐசக் நியூட்டன், எலான் மஸ்க் இவங்க எல்லாருமே ஜீனியஸஸ். இவங்க எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மென்டல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க. மென்டலி ரிட்டார்டட் அல்லது இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஐக்யூ லெவல் 70 ஆர் பிலோ 70 இருக்கும். இந்த சப் ஆவரேஜ் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங்னால தான் டெவலப்மெண்டல் பீரியடில் அடாப்டிவ் பிஹேவியரில் சில குறைபாடுகள் ஏற்படுது. இன்டெலிஜென்ஸ் குவஷியன்ட் அதாவது ஐக்யூவை மெஷர் பண்ணுறதுக்காக சைக்காலஜிஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலாஜிக்கல் ஏஜ் இன்டு 100. மென்டல் ஏஜை இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் மூலமாக தீர்மானிப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தை வச்சு குரோனாலாஜிக்கல் ஏஜை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோவை தான் ஐக்யூன்னு உறுதிப்படுத்துவாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 100. ஒரு குழந்தையோட டிசபிலிட்டி லெவலை ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அண்ட் வெஷ்லெஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் இதுங்களை யூஸ் பண்ணி சைக்காலஜிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஐக்யூ லெவலை அடிப்படையாக வச்சு மென்டல் ரிட்டார்டேஷனை 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஐக்யூ 50 to 70 இருந்தால் அது மைல்டு ரிட்டார்டேஷன். மைல்டு ரிட்டார்டேஷன் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்பீச்சை சொல்லி கொடுத்து தன்னை பராமரிக்கிற விதத்தையும் சொல்லி கொடுத்து குறிப்பிட்ட சில வேலைகளை காலம் பூரா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணி எஜுகேட் பண்ணால் நம்மளை விட ரொம்ப நல்லாவே செய்வாங்க. எஜுகேஷன் மூலமாக அவங்க ரீடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லை, வெக்கேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்தா அதுலேயும் அவங்கள மாஸ்டர் பண்ணலாம். ஐக்யூ 35 to 50 இருந்தால் மாடரேட் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேசுகிற விஷயங்கள்லேயும் மரியாதை கொடுக்குற விஷயங்கள்லேயும் இந்த குழந்தைங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு சில திறமைகளை வளர்க்குறதுக்கு ட்ரைனிங் தேவை. கிளாஸ் செட்டிங்ஸ், ஒர்க் ஷாப் செட்டிங்ஸ் இதிலெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது சில ஸ்கில்ஸ் அச்சீவ் பண்ணிக்குவாங்க. மாடரேட் ரிட்டார்டேஷன் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதிக பிரயத்தனம் தேவைப்படாத சில வேலைகளை சொல்லி கொடுத்தா கட்டாயம் அவங்க நம்மளை விட நல்லாவே செய்வாங்க. சின்ன பாக்கெட் மணியை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், காசு எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது வாங்குறது, இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐக்யூ லெவல் 20 to 35க்குள்ளே இருக்கிறத சிவியர் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழந்தைங்க தான் சொல்ல நினைக்கிறத வார்த்தையால் சொல்ல முடியாததுனால அவங்க சில ஆக்ஷன்ஸ் பண்ணி மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க.
சிவியராக மன வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளைங்களுக்கு பார்வை திறனும் காது கேட்குற திறனும் கூட குறைபாடு இருக்கும். அதனால் கூட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாமலும் புதுசாக எதையும் லேர்ன் பண்ண முடியாமலும் கஷ்டப்படுவாங்க. இந்த பிரச்சனையை ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி டயக்னோசிஸ் பண்ணுறது நல்லது. அப்போ தான் ஒழுங்கான சப்போர்ட் கொடுத்து அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த குழந்தைங்க தானாக வாழ்ந்துட முடியாது, பிறரை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்து ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முழு நேரமும் சூப்பர்விஷன் தேவை. ஆனால் இந்த குழந்தைங்கள்னால பல்லு விளக்குறது, ப்ரஷ் பண்ணுறது, கை கழுவுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு ஐக்யூ லெவல் <20 இருக்கிறத ப்ரொஃபவுண்ட் ரிட்டார்டேஷன் சொல்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு எல்லா திறமைகளும் குறையாதான் இருக்கும், வளர்ச்சியும் குறையாதான் இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும், எப்போதுமே அவங்க மேலே கவனமாகவே இருக்கணும். அகடமிக் ட்ரைனிங் இந்த குழந்தைங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் உண்டு பண்ணாது. இந்த பிரச்சனையை க்யூர் பண்ண முடியாது. ஆனால் சில ஜெனட்டிக் டெஸ்ட், ஐக்யூ டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதன் மூலமாக குழந்தைங்கள்ட்ட ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ட்ரைனிங் கொடுத்து திறமைசார் கல்வி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அவசியம். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி குழந்தைங்கள டீல் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் தான் இந்த குழந்தைங்க கூட இருக்கிறதுனால அவங்கள ரொம்பவே நல்லா புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற அன்பு, ஆதரவு, உற்சாகம், பாராட்டு, பராமரிப்பு, ரெஸ்பெக்ட் இதெல்லாம் தான் அவங்கள சீக்கிரமாக புது புது வேலைகளை கற்றுக்கிறதுக்கும் தூண்டும், அப்படியே வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கும் உதவும். எதை ஒரு குழந்தையால் செய்ய முடியுமோ அதை மட்டுமே ரெகுலராக திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து செய்ய வச்சு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதன் மூலமாக அந்த பிள்ளைங்கள்ட்ட திறமை வளரும். கண்டுக்காமல் விட்டுட்டா அவங்க வாழ்க்கை அப்படியே அதோகதி ஆகிடும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கவுன்சிலிங் ரொம்ப அவசியம். பேரண்ட்ஸ் இந்த குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணும்போது சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்கள அதே ஏஜில் இருக்கிற நார்மல் குழந்தைங்க கூட இன்வால்வ் பண்ண வைக்கலாம். காரணம் சேம் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்க மூலமாக தே லேர்ன் பெட்டர். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க ஸ்லோவாக தான் லேர்ன் பண்ணுவாங்க. அவங்க ப்ரோக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அதை ஃபெயிலியராக நினைக்கக்கூடாது. அந்த குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணும்போது ஒவ்வொரு சென்டென்சஸையும் குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். ட்ரைனிங் பண்ணுற வேலையில் உங்கள் பொறுமையை இழந்து விடக்கூடாது. அவங்கள ட்ரெயின் பண்ணும்போது எது அவங்களுக்கு தெரியுமோ அதில் ஆரம்பித்து தெரியாத நியூ ஸ்கில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். அவங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு எஃபர்ட்டும் போடும்போது அவங்கள ப்ரைஸ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும், ஏதாச்சும் ரிவார்டு கொடுக்கணும், பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக புது ஸ்கில் கற்றுக்குவாங்க. ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரிஜெக்ஷன் பண்ணுறது, டாஸ்க் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. தன்னை தானே முடிஞ்ச வரைக்கும் பராமரிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். டிசபிலிட்டின்னு சொல்லக்கூடிய டேர்ம் கூட இப்போ நிறைய இடங்களில் தவிர்க்கப்பட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் அவங்களால முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளால் கூட செய்ய முடியாத சில விஷயங்களை அவங்களால வேறு விதத்தில் செய்ய முடியும். அவங்களால டிஃப்ரெண்ட்டாக லேர்ன் பண்ண முடியும். அவங்களும் தேவையான அளவு படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஸ்பெஷல் எஜுகேஷன் மூலமாக அவங்க லேர்ன் பண்ணுறதுனால அவங்க அறிவுத்திறனை மேம்படுத்தலாம், குறைவுகள் கம்மியாகும். ஒவ்வொரு இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி பர்சனும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஒவ்வொரு குழந்தையும் அடல்ட்ஸையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க தேவைகளையும் அவங்க ஹியூமன் ரைட்ஸையும் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்முடைய கடமையும் கூட. நம்ம கவர்மெண்ட்டில் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கும் உதவித்தொகைகள், இலவச பஸ் பாஸ், லோன், வேலை வாய்ப்புகள் திட்டத்தில் இடஒதுக்கீடு, கேர் கிவர் ட்ரைனிங், ரிசர்வேஷன் சிஸ்டம், லீகல் அண்ட் அட்வொகசி சர்வீசஸ், டே கேர் சர்வீசஸ், மெடிக்கல் அண்ட் டென்டல் கேர் சர்வீசஸ், சப்போர்ட்டட் ஹவுசிங், சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட், ஃபிசிக்கல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கும், இதை தவிர டிசபிலிட்டி பென்ஷன், இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன், எஜுகேஷனல் சப்போர்ட் அண்ட் வெக்கேஷனல் கோர்சஸ் இது மாதிரி பல உதவிகளை அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு பயனடையலாம். பொதுவாக டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க யூடிஐடி யூனிக் டிசபிலிட்டிஸ் ஐடி மூலம் த்ரூ ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். மென்டல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க சைக்கியாட்ரிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணி
பிலோ 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்ட் டெஸ்ட் ஆர் காக்னிஷன் டெஸ்ட் பண்ணி டிசபிலிட்டியை ப்ரூவ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்தியாவில் அதுக்காக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஆதார் ஐடி, ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்ளை பண்ண பிறகு அதை மெடிக்கல் போர்டு ஆர் டீமுக்கு அனுப்புவாங்க. அங்கே பல ஃபீல்டில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டும் இருப்பாங்க. அவங்க தான் அசஸ் பண்ணி எத்தனை % டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் கிடைக்கும், அல்லது த்ரூ சம் கவர்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, ஒவ்வொரு உமனும் ப்ரெக்னென்சி பீரியடில் நோய் தொற்று எதுவும் வராமல் கவனமாக பாதுகாத்துக்கணும். ப்ராப்பரான செக்கப் போனால் தான் பிரெயினில் ஏதாவது டெவலப்மெண்டல் டிலே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆல்கஹால், காஞ்சா, போதைப் பொருட்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் கூட பண்ணக்கூடாது. பிபி, சுகர், தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்க ஒழுங்காக டாக்டர்ஸ் கிட்ட செக்கப் போய் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாத எந்த மருந்து மாத்திரைகளையும் ப்ரெக்னென்சி பீரியடில் எடுக்கக்கூடாது. ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் அல்லது ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் ப்ரீநேட்டல், பெரிநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் பீரியடில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலோ அதையும் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லணும். நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். கரெக்டான நேரங்களில் தடுப்பூசி போட்டுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காத ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போட்டு விடுங்க. இன்னொரு புது டாப்பிக்கோட மீண்டும் சந்திப்போம். Until then, bye from Philomena Arnold. Thanks for watching.